பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முத்தான 30 அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அந்த வகையில் பூந்தமல்லி போரூர் இடையே டிசம்பரில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும். கிளாம்பாக்கம் விமான நிலையம் இடையே மெட்ரோ பணிகளை தொடங்க ரூபாய் 9,335 கோடி ஒதுக்கீடு. 10,000 புதிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொடங்கி கடன் வழங்க ரூபாய் 37,000 கோடி ஒதுக்கீடு. வேளச்சேரியில் ரூபாய் 310 கோடியிலும் குறுக்குப்பேட்டையில் ரூபாய் 100 கோடியிலும் புதிய மேம்பாலம் கட்டப்படும். தனுஷ்கோடியில் புதிய பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படும். ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க ரூபாய் 400 கோடியில் நதிக்கரை மேம்பாட்டு திட்டம். சென்னை, கோவை, மதுரையில் ரூபாய் 275 கோடியில் மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும். 3ஆம் பாலினத்தவர்கள் உயர்கல்வி பயில தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிக்கப்படும். சீரமைக்க இயலாத வீடுகளுக்கு பதிலாக 25,000 புதிய வீடுகள் கட்ட ரூபாய் 600 கோடி ஒதுக்கீடு. தாம்பரத்தில் திடக்கழிவு மின்சாரம் தயாரிக்கும் ஆலை அமைக்கப்படும். பெற்றோர் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் ரூபாய் 2,000 உதவித்தொகை. வேளாங்கண்ணி, பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ரூபாய் 300 கோடியில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும். சென்னையில் மழைநீர் உறிஞ்சும் வகையில் ரூபாய் 88 கோடியில் 7 பல்லுயிர் பூங்காக்கள் அமைக்கப்படும். புற்றுநோயை தொடக்க நிலையை கண்டறியும் கருவிகள் வாங்க ரூபாய் 110 கோடி ஒதுக்கீடு. சென்னை, விழுப்புரம், சென்னை, வேலூர் இடையே மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேக ரயில்கள் இயக்க திட்டம். சென்னை, மதுரை, கோவையில் 1125 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். சாதி பாகுபாடற்ற 10 ஊராட்சிகளை கண்டறிந்து தலா ரூபாய் அவர்களுக்கு பரிசு வழங்க சமூக நலினத்துக்கான விருது வழங்கப்படும். சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். திருக்கழுக்குன்றம். தமிழக அரசு துறைகளில் காலியாக பணியிடங்களில் 40,000 பணியிடங்கள் நடப்பாண்டில் நிரப்பப்படும். நடப்பாண்டில் 5 லட்சம் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு 15 நாட்கள் வரை விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம். 20 விழுக்காடு மானியத்துடன் ரூபாய் 10 லட்சம் கடன் வழங்கி 1 லட்சம் பெண்களை தொழில் முனைவோராக்க ரூபாய் 225 கோடியில் புதிய திட்டம். பெண்கள் பெயரில் சொத்து பத்திரப்பதிவு செய்தால் 1% கட்டணம் குறைப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற புதியதாக விண்ணப்பிக்கலாம். ரூபாய் 600 கோடியில் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்படும். ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். சென்னை, ஆலந்தூர், குன்னூர், முத்துப்பேட்டை, நத்தம், தூத்துக்குடி, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட 10 இடங்களில் அரசு கல்லூரிகள் அமைக்கப்படும். திசையன்விளை, காங்கேயம் உள்ளிட்ட 10 இடங்களில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்க ரூபாய் 152 கோடி ஒதுக்கீடு.